அனைவருக்கும் வணக்கம். திருச்சி சமயபுரம் மாரியம்மனுடைய வழிபாடு நோய்களை தீர்க்கும் சக்தி வாய்ந்த பரிகார தலமாக இருக்கு. இங்கு வழிபடுவதில் பச்சை பட்டினி விரதம், பூச்செறிதல் விழா மற்றும் மாவிளக்கு வழிபாடு ஆகியவை இருக்கு. அம்மனுக்கு அர்ச்சனை செய்து வெள்ளம் சமர்ப்பித்து நேர்த்திக்கடனாக கரும்பு தொட்டியில் கட்டி வழிபடுவது வழக்கமாக இருக்கு. சமயபுரம் மாரியம்மன் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தீராத நோய்களை தீர்க்கக்கூடிய பரிகார தலமாக தான் சமயபுரம் மாரியம்மன் கோவில் அமைஞ்சிருக்கு. சமயபுரம் மாரியம்மன் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு சமயபுரம் மாரியம்மன் பிடிக்கும் அப்படின்னா சமயபுரம் மாரியம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அநீதிகளையும் தீமைகளையும் அழித்து தீராத நோய்களை தீர்த்து வைக்கும் பரிகார தலமாக தான் திகழ்கிறது. திருச்சி மாவட்டம் சமயபுரத்தில் இருக்கக்கூடிய அருள்மிகு மாரியம்மன் கோவில். அம்மன் வழிபாட்டில் முதன்மை பெற்று விளங்கக்கூடிய இந்த கோவில் காவிரியின் வடகரையில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து திருச்சியிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. மகாவிஷ்ணுவின் தசாவதாரத்தில் கிருஷ்ண அவதாரம் முக்கிய இடத்தை வகிக்கிறதாகும். அந்த அவதாரத்தில் தேவகியின் குழந்தையாக கிருஷ்ணரும் யசோதையின் குழந்தையாக மாயாதேவியும் அவதரித்திருக்காங்க. 2 குழந்தைகளுமே இறைவனின் எண்ணத்தால் இடமாற்றம் செய்யப்பட்டிருந்தது. அதனை கம்சன் அறிந்து கொண்டாலும் குழந்தைகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதை அறிய இயலாதவனாக இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் குழந்தையை கொல்ல துணிந்த கம்சன் தேவியின் அறைக்கு சென்று குழந்தையை தூக்க முற்பட்டான். ஆனால் அருகில் நெருங்க முடியாதபடி அந்த குழந்தை தன்னுடைய உண்மையான அவதாரத்தை காட்டி நின்றது. அன்னையின் அற்புத தோற்றத்தை கண்ட கம்சன் பின் சம்ஹாரம் செய்யப்பட்டான். மகா சக்தியாக தோன்றிய அம்மன் 8 கரங்களிலுமே எண்ணற்ற ஆயுதங்களை தாங்கி இந்த உலக காக்க அவதரித்து நின்றாங்க. இந்த தேவியே மகமாரி என்னும் மாரியம்மனாக கண் கண்ட தெய்வமாக மக்களால் பூஜிக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுது. மேலும் இதன் கூற்றாக ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் இருந்து அம்மனின் திருமேனி உக்கிரகம் இருந்தமையினால அங்கு இருந்த ஜீவசுவாமிகள் அம்மனின் திருவுருவத்தை மற்றொரு இடத்திற்கு மாற்ற ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அதன்படி பணிவிடை புரிவோர் அந்த திருவுருவத்தை எடுத்துக்கொண்டு வடக்கு நோக்கி வந்து ஒரு இடத்துல வைத்து இழப்பாரி இருக்காங்க. அவர்கள் இழப்பாரி அந்த இடம்தான் சமயபுரம் என்னும் பெயரில் இருக்குது. இதன் நினைவாகவே இப்பொழுதுமே இந்த திருக்கோவிலில் 8ஆம் நாளில் அம்மன் அங்கு ஒரு இரவு ஓய்வு பெற்றுக்கொள்வது நடைபெற்று வரும். இளப்பாரிய அந்த பணிவிடை புரிவோர் அங்கிருந்து தென்மேற்காக வந்து கண்ணூர் அரண்மனை மேட்டில் அந்த திருவுருவத்தை வைத்துவிட்டு சென்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது அருள் ஆலயமாக திகழ்கிறது. மேலும் கண்ணூர் மாரியம்மன் என பெயர் கொண்டு அழைக்கப்படுவதாக சொல்லப்படுது. திருக்கடையூரில் மார்க்கண்டேயின் அதிக பக்திக்கு மயங்கி கால சம்ஹார மூர்த்தியாக அவதரித்து யமதர்மனை சிவன் அளிக்கவே உலகில் ஜனன மரண நிலையில் பெரிதும் மாற்றம் ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இங்கு யமதர்மன் சபையில் மூத்த அமைச்சராகும் நோய்களின் அதிபதியாகவும் இருந்து மாயாசூரன் உலகில் இறப்பு நின்றுவிட்ட நிலையில் நோய்களை பரப்பி மக்களை துன்புறுத்தினார். அதர்மம் அழிந்து தர்மம் தரைத்தூக்க மும்மூர்த்திகளின் வேண்டுதலுக்கு இணங்க மாயாசூரனும் அவனது சகோதரர்களையும் மதம் செய்து அவர்களது தலையை ஒட்டியானமாக அணிந்து அம்மன் போட்டுக்கொண்டதாக சொல்லப்படுது. நோய்களின் கொடுமையில இருந்து மக்களை காப்பாற்றிய சிறப்புமிக்கது இந்த திருக்கோவில். ஆகம சிற்ப வாஸ்து சாஸ்திரங்களுக்கு ஏற்ப இந்த கோவில் அமையப்பட்டிருக்கு. செழிப்பையும் வளத்தையும் உணர்த்துவதாக சொல்லப்படுது. இந்த கோவிலின் முகப்பில் இருக்கக்கூடிய நீண்ட பெருமண்டபம் பார்வதி கல்யாண மண்டபம் என அழைக்கப்படுது. 3 திருச்சுற்றுகளை கொண்ட கோவிலின் கிழக்கில் இருக்கக்கூடிய சன்னதி தெருவில் அருள்மிகு விநாயகர் திருக்கோவிலும் தெற்கில் அருள்மிகு முருகன் திருக்கோவிலும் அமைஞ்சிருக்கு. தேரோட வீதியின் வடக்கே மீண்டும் ஒரு விநாயகர் கோவில் அமைக்கப்பட்டிருக்கு. மேற்கில் அருள்மிகு ராஜகோபால சுவாமி பிரதிஷ்டை செய்யப்பட்டிருப்பது இன்னொரு சிறப்பு அம்சம் அப்படின்னே சொல்லலாம். இந்த கோவிலில் 2ஆம் திருச்சுற்றுலா அருள்மிகு விநாயகர் சன்னதி, நவராத்திரி மண்டபம், அபிஷேகம் அம்மன் சன்னதி, யாகசாலை, தங்கரத மண்டபம் உள்ளிட்டவை அடங்கியிருக்கு. 2ஆம் திருச்சுற்று முடிவடைந்த பின்னர் உள்ளே சென்றால் கொடிமரம், பலிபீடம் ஆகியவற்றை அதனைத் தொடர்ந்து மாவிளக்கு மண்டபத்தை காணலாம். கருவறைக்கு செல்லக்கூடிய வழியில் இருபுறமுமே துவார சக்திகளின் சுதை உருவத்தை நம்மால் காண முடியும். வலதுபுறம் அருள்மிகு கருப்பண்ண சுவாமியின் சன்னதி இருக்குது. கருவறைக்கும் மாவிளக்கு மண்டபத்துக்கும் மகா மண்டபம் இருக்கிறதாக சொல்லப்படுது. அர்த்த மண்டபம் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. கருவறையை சுற்றி பிரகாரம் அமைந்திருக்க வேண்டும். ஆனால்
இங்கு இந்த பிரகாரத்தில் விமானத்தில் அதிர்ஷ்டான பகுதியில் தொட்டு போன்று அமைக்கப்பட்டு அதில் நீர் நிரப்பப்பட்டு அம்பாள் கருவறையில் குளிர்ச்சியாக இருப்பதற்காக இந்த முறை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுது. பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் தான் சமயபுரம் மாரியம்மன் கோவில் அமைஞ்சிருக்கு. இங்கு சென்று நாம் வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுமே தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. சக்தி வழிபாட்டில் முதன்மை பெற்று விளங்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையாக தான் சமயபுரம் மாரியம்மன் கோவில் வழிபாட்டு முறை அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த கோவில் அம்பாள் கருவறையில் குளிர்ச்சியாக இருப்பதற்காக உக்கிரத்தை தணிப்பதற்காக இத்தகைய முறை ஏற்பாடு செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த திருக்கோவிலில் நாள்தோறுமே அபிஷேகம் செய்யப்பட்டு வருவதாகும். சமயபுரத்தில் அருகில் இருக்கக்கூடிய அருள்மிகு செல்லாண்டியம்மன் திருக்கோவிலுக்குரிய திருமேனிக்குமே இங்கு நாள்தோறும் அபிஷேகம் செய்யப்படுவதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய அம்மனை நம்ம வழிபடுவதன் மூலம் முறையாக வழிபட்டு வந்தோம்னா தீராத நோய்களும் தீரக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் அருள்மிகு சமயபுரம் மாரியம்மன் கோவில் அமைஞ்சிருக்கு. துன்பங்கள் அனைத்துமே தீரக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையாக தான் சமயபுரம் மாரியம்மன் கோவில் இருக்குது. வீட்டில் அம்மன் வழிபாட்டையும் நாம் மேற்கொள்ளலாம். நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கஷ்டத்தையுமே அம்பாளிடம் சொல்லி அந்த கஷ்டம் 48 நாட்கள் சரியாக வேண்டும் என்று பிரார்த்தனை வைக்கலாம். வீட்டு பெண்கள் 48 நாட்கள் தொடர்ந்து இந்த வழிபாட்டை செய்ய முடியாது. அந்த சமயத்தில் நாம் பூஜை விளக்கு தெய்வம் ஏற்றக்கூடாது. ஆனால் நம்ம அம்மனிடம் நம்முடைய வேண்டுதலை வைப்பதும் நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த கோவிலில் ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் இருந்து அம்மனின் திருமேனி உக்ரம் மிகுந்து இருந்த மீனால் அப்போது இருந்த சுவாமிகள் அம்மனுடைய திருவுருவத்தை மற்றொரு இடத்திற்கு மாற்ற ஏற்பாடு செய்திருக்காங்க. அதன்படி பணிவிடை புரிவு அந்த திருவுருவத்தை எடுத்துக்கொண்டு வடக்கு நோக்கி வந்து ஒரு இடத்துல வைத்து இளப்பாரி இருக்காங்க. அவர்கள் இளப்பாரி இந்த இடம் தான் சமயபுரம் மாரியம்மன் என்னும் பெயரில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டு இருக்கக்கூடிய வகையிலையும் அமைஞ்சிருக்கு. இங்கு சென்று நாம் வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் தீராத நோய்களும் தீரும் அப்படின்னும் சொல்லலாம். சமயபுரம் மாரியம்மன் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டு இருக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் அம்மனை வழிபடுவதன் மூலம் பச்சை பட்டினி விரதம் மேற்கொள்ளும் 28 நாட்களுமே அம்மனுக்கு நெய்வேத்தியம் கிடையாது. இந்த காலகட்டத்தில் மாரியம்மனுக்கு இளநீர், கரும்புச்சாறு, துள்ளுமாவு போன்றவை மட்டும் படைக்கப்படும். பூச்செறிதல் விழா நடைபெறும் நாட்களில் ஞாயிற்றுக்கிழமையில் பல்வேறு பகுதிகளில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அம்மனை எழுந்தருள செய்து பூத்தட்டுக்களையும் பூக்கூடைகளையும் ஏந்தி ஊர்வலமாக வந்து மாரியம்மனுக்கு பூக்களை சாட்டி வழிபாடு செய்கிறாங்க. பங்குனி கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் சித்திரை தேர் திருவிழா கொடியேற்றம், சித்திரை முதல் செவ்வாய்க்கிழமை சித்திரை பெருந்திருவிழா தேரோட்டமும் நடைபெறும். பச்சை பட்டினி விரதம் பூரணம் அடைந்தவுடன் சிவபெருமானின் இருக்கக்கூடிய சர்வ சக்திகளை பெற்று படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருள்பாலித்தல் என 5 தொழில்களையுமே சித்திரை பெருவிழா நாட்களில் அம்மன் அருள் புரிந்து வருவது இந்த கோவிலின் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வைகாசி மாதத்தில் 15 நாட்கள் பஞ்ச பிரகாரம் இங்கு திருவிழா நடைபெறும். ஆடி மாதத்தில் ஆடிப்பூர திருவிழா கொண்டாடப்படுது. இந்த நாட்களில் அம்பாள் தீர்த்தவாரி கண்டருளி ரிஷப வாகனத்தில் காட்சியளிப்பதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் இருக்குது. 4 ஞாயிற்றுக்கிழமைகளில் யானை, தங்கம், சிம்மம், காமதேனு, ரிஷபம் ஆகிய வாகனங்களில் அம்மன் திருவீதி உலாவருதல் நடைபெறும். புரட்டாசியில் நவராத்திரி உற்சவம் நடைபெறும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.